ஸோ எல்லாருக்குமே ஹாய். ரொம்ப மாசத்துக்கு அப்புறமா நான் ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அண்ட் ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் நீங்களுமே என்னோட வீடியோ பாக்குறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப மாசம் இல்ல, ஒரு மாசம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது ஏன் இந்த ஒரு மாசம் ஒரு கேப் அப்படின்னா, ரீசெண்டா ஒரு பைக் ஆக்சிடென்ட் எனக்கு ஆச்சு. ஏன்னா அந்த பைக் ஆக்சிடென்ட்ல இருந்து இப்போ நான் உங்க முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கு ரீசன் எல்லாருமே இந்த வீடியோஸ் பாக்குற நீங்களும் அண்ட் பின்னாடி இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ண நீங்க எல்லாருமே தான். ஏன்னா நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணி அந்த ஆப்ரேஷனுக்கு தேவையான அமௌண்ட்ல நிறைய பேர் உங்களால முடிஞ்ச அமௌண்ட் எல்லாமே நிறைய பேர் சென்ட் பண்ணிருந்தீங்க. அது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். உங்க எல்லாருக்குமே நான் கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் என்னை நிறைய பேர் பர்சனலாவும் விசிட் பண்ணிட்டு போனாங்க. முக்கியமா எங்க கனா டீம்ல இருந்து நிறைய பேர், ஏகண்ணா, தீபிகா, ராஜாண்ணா, லால்பினா, அப்புறம் இன்னும் செல்வா, எல்லாருமே நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே என்னை பார்த்துட்டு அவங்களும் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாமே எனக்கு பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். எல்லாரையுமே ஸ்பெஷலா இல்லை மென்ஷன் பண்ணி தேங்க்ஸ் சொல்ல முடியலன்றதுக்கு ஒரு சின்ன சாரி கேட்டுக்கிறேன். எல்லாரு பேரையுமே சொல்ல முடியல, ஏன் எல்லாரும் பேரும் சொல்ல அப்படின்னு தப்பா நினைச்சுக்காங்க. பொதுவா எல்லாருக்குமே சேர்த்து நான் ஒரு தேங்க்ஸ் சொல்றேன். ஆனா கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில நான் கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் தென் இப்போ வரைக்குமே சீக்கிரமா நான் வந்துருவேன், சீக்கிரமா நான் கம்பேக் கொடுப்பேன் நம்பி எனக்காக சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு தேங்க்ஸ். அந்த சீக்கிரமா வந்துருவேன்ற நம்பிக்கை எனக்குமே இருக்கு. ஸோ இப்போ பேசிக்கா என்ன ஆச்சுன்றத நான் சொல்லிடுறேன். ஷூட் ஒன்று முடிச்சுட்டு ஒரு பையனோட நான் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டுருந்தான்னு சொல்லி நாங்கள் போயிருந்தேன். போயிட்டு ரிட்டர்ன் நாங்கள் வந்துட்டு இருக்கோம். இந்த ஒரு என்டார்க்குன்னு சொல்லி ஒரு ஸ்கூட்டில அதை வந்துட்டு இருந்தப்ப திண்டிவனம் ஹைவே கிட்ட இந்த ஆக்சிடென்ட் எனக்கு ஆச்சு. ஸோ அந்த ஆக்சிடென்ட்ல என்ன ஆச்சு, எனக்கு மட்டும் என்ன ஆச்சு அப்படின்னா, என்னோட லெஃப்ட் லெக்ல எலும்பு உடைஞ்சு அது காலை விட்டு வெளியே வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் கால் பாதி கட் ஆயிருச்சு. ஸோ அதுதான் ஆக்சுவலா நடந்துச்சு. அன்கான்சியஸ் ஆனதால நான் அந்த ஆக்சிடென்ட் ஆன டே அன்னைக்கு நடந்ததும் அதுக்கு முன்னாடி நாள் நடந்ததுமே நான் எல்லாமே மறந்துட்டேன். நிறைய அந்த போட்டோஸ்ல வச்சுதான் ஓகே நான் இந்த பிளேஸ் போயிருக்கேன், நான் இங்க இருந்து தான் வந்திருக்கேங்கிறதே எனக்கு அந்த போட்டோஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அண்ட் தென் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் சொல்லியிருந்தேன், நான் இங்க போறேன் இங்க வரேன் அப்படிங்கறதெல்லாம் எப்பவுமே இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ அந்த இன்ஃபார்ம் பண்ணதை வச்சுதான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே நான் இங்க போயிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன்றது. அண்ட் ஆல்சோ எனக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆனது நவம்பர் 14th ஈவினிங் ஒரு 4:30 போல இந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஸோ மொத்தமா கால் எல்லாமே கட் ஆகி ஆம்புலன்ஸ்ல திண்டிவனம் ஜிஹெச் கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்புறம் அங்க இருந்து எனக்கு மாவு கட்டு போட்டு இங்க சென்னை ஸ்டான்லிக்கு அனுப்பிட்டாங்க. அண்ட் இங்க மிட் நைட் ஒரு அரௌண்ட் ஒரு 2 o'clock 3 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இங்க ஸ்டான்லிலுமே எனக்கு அதே மாவு கட்டோட தான் எனக்கு ப்ரொசீஜர் எல்லாமே போயிருக்கு. எனக்கு ஸ்டான்லியில நடந்தது மட்டும் தான் 1-2 விஷயம் ஞாபகம் இருக்கு. ஏன்னா அங்கதான் எனக்கு கொஞ்சம் முழிப்பு வந்துச்சு. அந்த ஞாபகமும் இருக்கு எனக்கு. அது மட்டும் தான் என்னன்னா, பெயின் அதிகமா இருந்துச்சு. நான் எழுந்து பார்க்கும் போது என் கால் கட் ஆகி இப்படி 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 இருக்க வேண்டிய கால். ஸோ இதான் ஃபுல் லெக்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இந்த இடம் தான் கட் ஆன இடம். ஸோ அது கட் ஆகி என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பாதம் இருக்க இடம் இப்படி இருந்துச்சு எனக்கு எல் ஷேப்ல. ஸோ இந்த மாதிரி மடங்கிடுச்சு. ஸோ அது மடங்கவும் என்ன ஆச்சுன்னா, எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. எழுந்து அழ ஆரம்பிச்சிட்டேன். அவங்க அப்படியே க்ளவுஸ் போட்டு டேரக்டா காலுக்குள்ள கை விட்டு இந்த கல் மண் புல்லுலாம் இருக்குன்னு சொல்லி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது எனக்கு வலி ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன பண்றாங்கன்னா, வீட்லயுமே சரி ஓகே வேற ஹாஸ்பிட்டல் மாத்துவோம்னு சொல்லி அங்கிருந்து தான் இந்த காஞ்சிபுரம் கிட்ட வாலாஜாபாத்ல ஏபிஜேன்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல், ஏபிஜே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் என்ன 1 day ஃபுல்லா அங்க இருக்க வச்சுது. 15th நவம்பர் ஈவினிங் ஒரு 4 o'clock 4:30 அதான் ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு ஒரு 24 hours கழிச்சு தான் எனக்கு இந்த ஆப்ரேஷனே நடந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் எனக்கு ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சு. ஸோ எனக்கு இப்போதைக்கு காலில் ராட் வச்சிருக்காங்க, அந்த ஒரு கம்பியா வச்சிருக்காங்க. ஸோ அது இப்போ உங்களுக்கு வீடியோ கிளிப்பிங் வரும், அதில் பார்ப்பீங்க கண்டிப்பா. ஸோ ஒரு வாட்டியுமே நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது யூஸ்வலாக இதான் நடக்கும், அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க. அண்ட் தென் இந்த 1 monthல எனக்கு என்ன நடந்துச்சுன்னா, நான் ஹாஸ்பிட்டல் போவேன், வீக்லி ஒன்ஸ் ஹாஸ்பிட்டல் போவேன். எனக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் திருப்பி எக்ஸ்ரே எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் மட்டும்தான் எனக்கு எவ்ரி வீக் நான் வீக்லி ஒன்ஸ் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்துச்சு. இந்த ராடு இப்போ காலில் இருக்கிறதால என்னால் ஒரு 2 months நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஆல்சோ கால் தொங்க விடக்கூடாதுன்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 2 monthsக்கு அப்புறம், அதாவது 45 days இன்னும் கழிச்சு ஒரு எக்ஸ்ரே எடுப்பாங்களாம். அந்த எக்ஸ்ரேலே தான் என்னன்னு தெரியும். இந்த ராடை எடுத்துட்டு இன்னொரு சர்ஜரி பண்ணி உள்ள பிளேட் வைக்கலாமா வேணாமாங்கிறது அப்பதான் தெரியும்னு இருக்காங்க. ஸோ மேபி கடவுள் புண்ணியத்துல எனக்கு அந்த இன்னொரு சர்ஜரி பண்ணி பிளேட் வைக்காத அளவுக்கு இருந்துச்சுன்னா பெட்டரா இருக்கும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் எனக்காக ப்ரே பண்ணுவீங்கன்னு நான் வேண்டிக்கிறேன். இதுதான் ஆக்சுவலா நடந்துச்சு. நான் இதுல யாரையுமே நான் பிளேம் பண்ண விரும்பல. என்ன வண்டியில உட்காரிச்சு கூப்பிட்டு போனதால நான் அந்த பையனை நான் பிளேம் பண்ண விரும்பல. அண்ட் ஆல்சோ என்னை சுத்தி இருக்கவங்களே நான் பிளேம் பண்ண விரும்பல. இது என்னோட டைம், எனக்கு இப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு. ஸோ அது நடந்துருச்சு, அதை நான் ஏத்துக்கிட்டேன். ஸோ அதனால நான் இதுல யாரையுமே நான் குறை சொல்ல விரும்பல. ஸோ
அப்படியே சில்லா விட்டுற வேண்டியதான். என்ன ஒண்ணுன்னா இந்த ஆக்சிடென்ட்ல இருந்து நான் கத்துக்கிட்ட ஒண்ணு என்னன்னா, உண்மையிலே நம்ம கூட யாரெல்லாம் இருக்காங்க கடைசி வரைக்கும்ன்றத நம்ம கத்துக்கலாம். அப்படின்னு யாரெல்லாம் வந்து நமக்காக இருக்காங்கன்றது தெரிஞ்சிச்சு. ஸோ இது ஒண்ணு மட்டும் தான். உண்மையான பீப்புள் யாரு, யாரெல்லாம் இருந்தாலும் ஃபேக் பண்ணிட்டு இருந்தாங்க, ஜோக் பண்ணிட்டு இருந்தாங்கன்றதுலாம் இதுல இருந்து நல்லாவே புரிஞ்சிச்சு. ஸோ இது ஒரு லெசன் தான் எனக்கு உண்மையே சொல்ல போனா. ஒரு அடியில இருந்தும் ஒரு லெசன் கத்துப்போம்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு பெரிய அடியா இருந்து இதுல இருந்தாலும் திருந்து அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ 2025 ஆரம்பிச்சு ஒரு 1 month 2 monthல நடக்க ஆரம்பிச்சிருவேன்னு நினைக்கிறேன். ஸோ நடக்க ஆரம்பிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் திருப்பி பழைய மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் உருப்படியான விஷயங்கள்லாம் இதுக்கப்புறம் லைஃப்ல பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இப்போதைக்கு நடக்க முடியாது என்னால, அது மட்டும் தான் வந்து என்னால சொல்ல முடியும். அண்ட் இந்த கால் எப்படி இருக்குன்றதையும் நான் வந்து கீழே அந்த வீடியோ ஃபுட்டேஜ் நான் இப்போ போடுறேன், அதை நீங்க பாப்பீங்க அப்படியே என்னோட லெக் இப்போ எப்படி இருக்கு, என்ன கண்டிஷன்ல இருக்குங்கிறத. அண்ட் ஓகே, நம்ம ரொம்ப வந்து எமோஷனலா போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம யூஸ்வலா அப்படி பேச மாட்டோம், வழக்கம் போல நான் உங்களை என்டர்டெயின் பண்ணணும்னு மட்டும் தான் நினைக்கிறேன். அண்ட் தென் இவ்வளவு ஒரு சங்கட்டமான சம்பவத்திலையும் சில ஜோக்கான விஷயங்கள்லாம் என்னை சுத்தி நடந்துச்சு. ஸோ அதை பத்தி வேணா நம்ம பேசுவோம். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களை என்டர்டெயின் பண்ண தான் பாக்குறேன் இந்த வீடியோலையும். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இப்போ நம்ம வந்து இதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா, வாங்க கண்டினியூ பண்ணுவோம். வழக்கம் போல நாங்க தான் உங்களுக்கு வந்து முதல்ல என்னோட இன்ட்ரோ கொடுத்துறேன். இவன் தான் வந்து சரி, இவனை கடைசியா வைப்போம். ஐயோ மீண்டும் மீண்டுமா? அவன் என் தம்பி கிஷோர், பபுள்னு கூப்பிடுவோம். பபுள் அவனுக்கு வந்து பேரு, அவனுக்கு இன்னும் பேர் எதுவும் வைக்கல. அண்ட் இவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம நீயா சொல்றியா நானா சொல்லும், இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? நான் சொல்றேன். வணக்கம், நான் உங்கள் ஆய்மேன் ஹரி. அவனா நீ? இவர் தான் வந்து ஆய்மேன் ஹரி. ஸோ நிறைய வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. எப்படியும் இப்போ இன்ட்ரோ கொடுக்கும் போதே வந்து இந்த விக்ரம் படத்துல வர டைட்டில் கார்டு மாதிரிலாம் அந்த அது என்னது ஒன்ஸ் அப்பான் எ டைம் அந்த மாதிரிலாம் போட்டு ஐமேன் ஹரி அந்த டைட்டில்லாம் வந்துச்சு. நல்லா தான் இருக்கும். பார்ப்போம் வருதா வந்திருக்கோம், மேபி தெரியல. வந்துட்டோம். இப்போ எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து நம்ம என்னெல்லாம் நடந்துச்சுன்றத நம்ம பார்ப்போம். ஆக்சிடென்ட்லாம் ஆயிடுச்சுங்க. ஆக்சிடென்ட்லாம் ஆகி நான் ஹாஸ்பிட்டல் தான் வந்துட்டேன். எல்லாம் இது முடிச்சிட்டாங்க. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல இருந்து ப்ரோ, ஸ்டான்லியில இருந்து இதுக்கு போகும்போது தான் என்ன ஆம்புலன்ஸ் இந்த மாதிரி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல இருந்து என்ன ஒரு ஆம்புலன்ஸ்ல வச்சு இது கூட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ஏபிஜே ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஆம்புலன்ஸ்ல நான் படுத்துட்டு இருந்திருக்கேன். இவனுங்க எல்லாருமே வந்து என்ன சுத்தி உட்காந்துருக்காங்க. இது எதுவுமே ஞாபகம் இல்லை. நான் அன்கான்சியஸ் ஆயிட்டேன். திடீர்னு முழிப்பு வந்துருச்சு. முழிப்பு வந்தானே என்ன பண்ணிட்டேன், எழுந்து ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்டோடனே எழுந்து +1 போட்டு இவங்களை பார்த்துட்டு ஏய் ஆம்புலன்ஸ் போகுது +2 போதுங்களா, அந்த ஆம்புலன்ஸ்ல போறதே நீ தாண்டான்றானுங்க. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. எனக்கா ஒன்னும் புரியல. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு ஆமால அப்படின்ட்டு அப்புறம் சொல்றேன், நான் எத்தனையோ பேருக்கு ஆம்புலன்ஸ்ல போகும்போது +2 போட்டிருக்கேன்டா. கடைசியில நான் ஆம்புலன்ஸ்ல போகும்போது எனக்கு எல்லாரும் +2 போடுறான். அந்த சிச்சுவேஷன் வந்து எதிர்பார்க்கறா. என்ன கொடுமை சரவணன். ஸோ இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் வந்து ஆரம்பிச்சது நாங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பும் போது. ஸோ இந்த வைப்போட ஒன்று நடந்துச்சா. ரெண்டாவது என்ன ஸ்டான்லி கூட்டு வரும்போதா இல்லை என்னன்னு தெரியல, எனக்கு இது ஞாபகம் இல்லை. அது இவனுக்கு தான் சொல்லி ஆகணும். ஒருத்தர் வந்து ஏதோ கணக்கானும் காலங்கள்ல வர அது எங்க இருக்கு? அது வந்து விழுப்புரம் ஜிஹெச்ல. நீ சொல்லு. வந்தாரு கட்டு கூட போடல. வந்து தம்பி நீ அந்த உனக்கு ரொம்ப பிடிக்க மாட்டேங்குது. அதாவது என் கால் கட்டாயி ரத்தம் போயின்னு இருக்கு. இவரு வந்துட்டு ஹரியா நம்பர் குடுத்துருவாரு, நீ மெசேஜ் பண்ணுங்க, மெசேஜ் பண்ண ரிப்ளை பண்றேன்றா. இவனுக்கு வந்துட்டு எதுவுமே தெரியல. நானும் எங்க இருக்காங்க அவனுக்கே தெரியல. மாதிரி ஆயிடுச்சுடா சொல்றேன். அப்படியே ஆயிடுச்சுங்க. நான் என்கிட்ட திருப்பி எனக்கு சரியான எதுவுமே ஞாபகம் இல்லை. அது எங்க ஆயாவும் சொன்னாங்க என்கிட்ட. நான் வந்து எங்க ஆயா கிட்ட என்ன சொல்லிருக்கேன்னா, நீங்க என்ன குடிக்கிறீங்க, போய் சாப்பிட்டு தூங்குங்கன்னு இருக்கேன். எனக்கு வந்து ரத்தம் ஃபுல்லா பிளட் லாஸ் ஆயிடுச்சு. ஸோ பிளட் லாஸ் ஆனவுடனே எனக்கு என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல. ஆனா அந்த அங்கிள் வந்து எவ்வளவு மாசு, நான் கால் கட்டாயி ரத்த வெள்ளத்துல படுத்து கிடக்காது. நீ அந்த என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்புறம் அவர்கிட்ட வந்து நானும் பேசிட்டு நம்பர் வேற ஆம்புலன்ஸ்ல தூக்கி என்ன ஏத்துறாங்க. அப்புறம் அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்றதுக்கு. அப்படியா? அப்பயும் நான் வந்து அப்ப வந்து அந்த அங்கிள் என்கிட்ட கேட்டிருக்காரு, நீ போயிட்டு மெசேஜ் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னாரு. அதனால நான் வந்து இப்படி பண்ணிட்டு ஒரு தம்ஸ் அப் போட்டு அங்கிள்கிட்ட காமிச்சிட்டு, அந்த விஜய் சொல்லுவார்ல, உயிரே போனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்க, அந்த மாதிரி உயிரே போனாலும் தம்ஸ் அப் விட்டுறாதீங்கன்ட்டு வந்து தம்ஸ் அப் காட்டிட்டு ஆம்புலன்ஸ் ஏறி வந்திருக்கேன் நான். ஸோ இந்த ஆம்புலன்ஸ்ல வந்த மொமெண்ட் இருந்துச்சு.
அண்ட் தென் எனக்கு இன்னொரு விஷயம் வந்து எனக்கு பர்சனலா கனெக்ட் ஆனது என்னன்னா, அந்த ஆம்புலன்ஸ்ல வரும்போது அந்த ப்ளூ லைட் அந்த ரெட் லைட் அது ஒரு ஃபீல் மண்டக்குள்ள ஓடிட்டே இருக்கு, ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு, அந்த ஒரு ரீல் வந்து தலையடிச்சுனே இருக்கு. சின்ன ஆம்புலன்ஸ் அவன் இன்னும் திருந்தல மாமா. அந்த ஒரு ரீல்லாம் வந்து நான் ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தேன். என்னன்னா வந்து கண்ணை மூடி 3, 2, 1 வரும், கண்ணை மூடி இந்த விஷயத்த ஃபீல் பண்ணுங்கன்னா, நம்ம கண்ணை மூடினா அந்த ஸ்கிரீன்ல வந்து ரெட் ப்ளூ ஆம்புலன்ஸ் லைட் வரும், அந்த சவுண்ட் கேட்கும், நம்மளே இது ஆம்புலன்ஸ்ல போற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த வீடியோ ஒரு 2 வாட்டி 3 வாட்டி பார்த்துருக்கேன் நான். ஓகே இப்படிதான் இருக்கும். கடைசியில் ரியல் லைஃப்ல ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க என்னால. என்ன ஃபீலிங்கா இல்ல ஃபீலிங்கான்னு கேக்குறேன். அடுத்த சம்பவங்கள்லாம் வந்து என்னென்ன நடந்துச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வந்தா சொல்லு. எனக்கு ஞாபகம் இருக்கிறது அடுத்ததுன்னு பார்த்தா, ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கேன், ஆப்ரேஷன் தான் முடிச்சாச்சு. இவன் வந்து என்ன பார்க்க வரான், நான் தெளிவா இருக்கப்ப, அதுக்கு முன்னாடியே கூட தான் இருக்கானுங்க, தெளிவா இருக்கப்ப என்கிட்ட வந்து கேட்குறான். ஃபர்ஸ்ட் கேள்வி, செருப்பு எங்கடான்றான். பூமா செப்பல் போட்டு எங்கிறான். என் காலே கட்டாயி கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒட்ட வச்சிருக்கானுங்க. இப்ப அதை பத்தி உனக்கு கவலை இல்லை, செருப்பு எங்கிறாங்க. இவன் எந்த செருப்பு தான் அடிக்க சொல்லுங்க. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இந்த செருப்பை வச்சு நீ எவ்வளவு சீனா போட்டீங்க. என்ன சொன்னாங்களா, 2800 செருப்புப்பா ஆஃபர்ல கிடைச்சதுன்னு வாங்கினேன்டான்னு ஒரு பேச்சுக்கு சொன்னேன் நான். பர்த்டே கிஃப்டா வந்து அவ்வளவுதான். வந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப சீரியஸா உட்காந்துருந்தான். நானும் பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு உட்காந்துருக்கேன். மச்சாடி அப்படின்னு நான் சொல்றான், செருப்பு போட்டுருந்தியா பூமா செருப்பு எங்க அங்கேயும் விட்டு வண்டியான்றான். எனக்கா டேய் என் கால் இருக்க நிலைமையில என்னடா செருப்பு பத்திலாம் கேட்குறீங்க ஆயிடுச்சு. ஆனா என் வாட்ச் அவனை அடிச்சுட்டு போயிட்டான். என்னோட கையில இருந்த வாட்ச் வந்து காணும். யாரு பர்சனல் அட்டாக் போடுறான் கைஸ். பர்சனலா ஒருத்தரை கலாய்க்கிறான். அதாவது இந்த வீடியோ அவன் பார்த்தா அவனுக்கு புரியும். சரி விடு, எதுக்கு யாரையும் நான் கரை சொல்ல ரூம்ல வண்டி எனக்கு சேர்ந்து எனக்கு எல்லாமே பிளான் போட்டோம். வண்டி வந்துட்டு உங்க தம்பி வந்துட்டு ஜிக்ஸர் வச்சுக்கலாம், வண்டி பிடிக்கலையா, அதாவது வண்டி வெத்துறான்னு சொல்லி போட்டான். நான் வண்டி ஹெல்மெட் பார்த்தா ஹெல்மெட் வந்து வச்சு போட்டுருக்காங்க. என்ன இவ்வளவு சொன்ன பாக்குறாங்க நடக்காதா பாப்பா, நீ செத்ததான் இந்த செருப்பு எனக்கு தானப்பா. அந்த மாதிரி உயிரோட இருக்கும் போதே அவன் பிளான் பண்ணிட்டானுங்க. வண்டி இவனுக்கு, செருப்பு இவனுக்கு, ஹெல்மெட் இவனுக்கு. இவ்வளவு பிளானோட வந்தவன் ஒரு மேப்போட வரப்படாதா? ஹெல்மெட் வந்து ஃபுல்லா நொறுங்கிடுச்சு. அந்த ஹெல்மெட் இருந்ததால மட்டும்தான் வந்து என்னோட தலையும் மூஞ்சும் சேஃபா இருந்துச்சு. ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க. பின்னாடி உட்காந்துட்டு போறவங்களா இருந்தாலும் ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி மண்டை சேஃபா இருக்க முடியும். கால் மட்டும் அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து ரைடிங் கேஸ் போட்டுக்கோங்க. நீங்க வண்டியே ஓட்டல பின்னாடிதான் உட்காரனால ரைடிங் கேஸ் போட்டுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி எதுவும் ஆகாது. இல்லைன்னா நல்லா வண்டி ஓட்ட தெரிஞ்ச யாருக்கு தான் உட்காந்து போங்க. ஸோ இந்த மாதிரி ஆகாது. அதே மாதிரி வந்துட்டு நம்பிக்கான கூட போங்க. முடிச்சு விட்டு கூட அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டு போங்க. நியூஸ்ல வர மாதிரி ஒரு பையன் சொல்லுவான், உங்களை நம்பி ஒரு பொண்ணு உட்காரணும் அப்படின்னு ஒரு பிள்ளைங்க. அது மாதிரி வந்து அந்த மாதிரி ஓட்டணும். ரீல்ஸ்ல சொல்ற மாதிரி ஒரு ரீல்ஸ்ல பையன் சொல்றேன், ரீல்ஸ்ல சொல்றேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்துச்சு எனக்கு ஆக்சிடென்ட் அப்ப ஹாஸ்பிட்டல்ல. அது என்ன மேட்டர்னா, ஹாஸ்பிட்டல்ல வந்து எனக்கு ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு நான் வந்து படுத்துட்டு இருக்கேன். இந்த கம்பியோட போட்டோ நான் கீழே வச்சுட்டு நான் சொல்றேன் பாருங்க. படுத்திருக்கேன். எல்லாருமே வந்து வெளியே போயிட்டாங்க. நான் ஒரு மாதிரி மங்களா இருக்கேன். சாப்பாடு வாங்க போயிட்டாங்க வீட்டுல. எல்லாருமே வார்டுல யாருமே இல்லை. பாட்டுக்கு இப்படியே படுத்திருக்கேன். மங்களா இருக்கு எனக்கு. கண்ணு யாருன்னா வந்தா கூட எப்படின்னா ஒரு மாதிரி ஷேடோவா தெரியுது. நான் பாட்டு உட்காந்துருக்கேன். ஏதோ ப்ளூ கலர்ல ஒரு ஷேடோ போகுது. ஆக்சுவலா அங்க ஒர்க் பண்ற நர்ஸ் அந்த அண்ணாங்க எல்லாருமே வந்து அந்த ஒயிட் டிஷர்ட் எல்லாம் அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் தான் போடுவாங்க. நான் ஏதோ பார்த்தோன்னா என்ன பண்றேன், எனக்கு கால் வந்து எப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா வைக்கணும். அது வரைக்கும் இப்படி சரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணணும், ஒரு வாட்டி நர்ஸ் யாருன்னா கூப்பிட்டா அவங்க இப்படி தூக்கி தான் இப்படி சரி பண்ணுவாங்க. என்னால காலை திருப்ப முடியாது, ரொட்டேட் பண்ண முடியாது. ஸோ அதனால மங்களா இருக்கு. நான் கூப்பிடுறேன், ஆனா ஒரு ஹெல்ப்னா எனக்கு கால் மட்டும் சரியா வைக்கிறீங்களா? வைக்கிறேன்ப்பான்ட்டான். சரி வைங்கண்ணா. அந்த போட்டோல நல்லா பாருங்க, அந்த கிராடோட போட்டோல நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்கா, 3 கம்பிக்கும் நடுவுல. அதை பிடிச்சி தூக்கிட்டாரு. தூக்கி வச்சிருக்காரு. எனக்கு சம வலி. ஆனா வலிக்குதுன்னா விடுங்கன்ற விட்டாரு ரைட்ல இருந்து. அந்த எந்திரல்ல சொல்லுவான்ல, அவன் போடலாம் போட்டுருவாங்க அதுங்க, அந்த மாதிரி போட்டாரு தொம்முன்னு. அவன் போட்டோன்னா சம வலியா இருந்துச்சு. அப்புறம் நீங்க என்ன பண்ணதாலும் வெளியே வந்துட்டு அங்க நின்ட்டாரு. நான் இருந்தாங்க குச்சிங்கன்ற புண்ணுக்குதுப்பா இருக்குப்பா, மேல புடி இருந்துச்சுப்பா, புடி பிடிச்சி தூக்கிட்டோம்பான்ட்டாரு. வலிக்குது ஆனா கூடுங்கனா ஓட்டாரு வெளியே. அதுக்கப்புறம் நான் சொன்னாங்க, என்ன ஆச்சு அப்படின்னாங்க. இல்ல இந்த மாதிரி கால் சரிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவர் தூக்கி கேட்க சொன்னேன். அவர் நடனே தூக்கிட்டாரு. உங்களை யாருங்க அவரை கூப்பிட சொன்னது? எங்க யாருங்க அவர் எதுக்குங்க வார்டுக்குள்ள வந்தாரு? நேத்து சார்ஜர் விட்டு போயிட்டாரு, அது எடுக்க வந்தாருங்கன்றாருங்க. இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. நான் எனக்கு என்ன பண்றதுனே ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் சொல்லி அப்புறம் டாக்டர் இன்ஃபார்ம் பண்ணி எக்ஸ்ரே எடுத்து அப்புறம் எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லி
மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் வந்து என்னை சுற்றி நிறைய நடந்துகிட்டே இருந்துச்சு இந்த ஆப்ரேஷன் டைமில். அண்ட் வேற ஏதோ மேட்ரு எதுவும் மிஸ் பண்ணிட்டேன் நானே. வேற எது ஆக்சிடென்ட் தானப்ப நானே தான் கால் பண்ணி இவங்களுக்குலாம் சொல்லியிருக்கேன். வேற ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா வந்து கூட்டு போங்கடா அப்படின்னு தெரிஞ்சா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பேன். அப்ப எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப நான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நான் சொல்றப்ப என்ன ஆச்சு, நான் என்னன்னு சொன்னேன், ப்ரோ இந்த மாதிரி வந்துட்டு ப்ரோ இதாயிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கால் இதாயிடுச்சு, கால் இது மாதிரி ஆடுது, எனக்கு பயமா இருக்கு, சீக்கிரமா வாங்க. அவ்வளவுதான். எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி படத்த மாதிரி தப்புன்னு வச்சு நான் ஃபோன் எடுத்து கொடுக்குறேன். ஏன்னா அவங்க பேசுறது ஆயிடுச்சு கொஞ்சம் கேட்டு சொல்லுவாங்க. அவர் மாதிரி சொன்னாரு. அவர்கிட்டயே நான் பேசினேன். அவர்கிட்ட பேசுனேன். அவர் மாதிரி வந்துட்டு பக்கையில அடிச்சுனா கூட சொன்னாரு. நீ வந்துட்டு குத்துருக்க குத்தனா வந்துட்டு அந்த ஆள் வந்துட்டு கொஞ்சம் பயமா சொல்லிட்டான். பொங்குது காலு, உண்மை சொல்லிட்டாங்க. பொங்குது ஒண்ணும் பண்ண முடியாது, கால் போயிடுச்சுட்டாங்க. அப்புறம் தான் வந்துட்டு கண்ணுங்கள்லாம் கலந்துச்சு. எனக்கு கண்ணு கலந்துன்னு நான் கிளம்புறேன்னான்ட்டு வேலை செஞ்சுருந்தேன். அப்படியே போட்டு நான் கிளம்புறேன்னான்ட்டு காசு ப்ரோ எத்தனை நாள் கேஸ் கிளம்பிட்டோம். அவங்கள்ட்ட காசு 3000 கொடுத்தாரு. எத்தனை அடி கிளம்பிட்டோம். அப்பதான் ஹாஸ்பிட்டல் வந்தீங்களா நீங்க? எந்த ஹாஸ்பிட்டல் வந்தீங்க? நாங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் திண்டிவனத்துல வரலாம்னு நினைச்சோம். திண்டிவனத்துக்கு ஃபர்ஸ்ட் தான் நீ வந்து சொன்னதை விட்டு திண்டிவனம் சொன்னேன். சரி நானும் லோகேஷ் காசுல கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு பார்த்தா தெரியுது அங்கிருந்து ஒண்ணு மாத்திட்டாங்க, விழுப்புரத்துக்கு மாத்திட்டாங்க ஒண்ணு. அப்புறம் தான் ஐயா சொன்ன கால் பண்ண நீ ஜிம்மாண்டா ஒன்னா போயிடலான்னு நான் போய் ஜிம்மாண்டு போய் பண்ணியிருந்தேன். அப்புறம் கார்ல வந்துட்டோம். நிறைய சம்பவம் நடந்துச்சு கைஸ். எனக்கு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல மட்டுமே வந்து நிறைய நடந்துச்சு. என்னன்னா எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அவங்க வந்து அப்படியே போட்டாங்க, மாவு கிட்ட போட்டேன்னு. ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லும் போது இல்லை வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு மாதிரி பேசிட்டாங்க. அப்புறம் செகண்ட் ஒன்று வந்து என்னன்னா அந்த ஸ்ட்ரக்சர் தள்ளுறவங்க. ஸோ நிறைய ஹாஸ்பிட்டல்ல வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தள்ளுறவங்க நம்ம ஹெல்ப் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா சில பேர் வந்து அவங்களோட சுயநலத்துக்காக சில பேர் சில ஹாஸ்பிட்டல்ல, எல்லாரையும் நான் தப்பு சொல்ல, சில பேர் இருக்காங்க. அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். என்னன்னா ஒரு ஒரு 50 ரூபா கொடுங்க, ஒரு 100 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது தப்பு கிடையாது. இருங்க உள்ள போயிட்டு தரோம். யாருமே வந்து ஒரு எமர்ஜென்சில கூட வரவங்க யாருமே வந்து பாக்கெட்ல காசு வச்சு சுத்த மாட்டாங்க. கார்ல இருக்கோ இல்ல வெளியே இருக்கோ இல்ல பர்ஸ்ல இருக்கோ இல்ல வரவங்க எடுத்துட்டு வருவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். வெயிட் பண்ணுங்க தரேன்க்கா, உள்ள போனோம்னா தரேன்கான்னு இருக்காங்க. சரி வலிச்சுன்னு போயிட்டாங்க ஸ்ட்ரக்சர்ல வச்சு. அது என்னன்னா அந்த ஸ்பீட் பிரேக்கர் அதுக்கும் டம்முன்னு அடிக்கடிக்க என் கால் ஆல்மோஸ்ட் கட் ஆயிருந்துச்சு. இப்படி கட் ஆகி எலும்பு இப்படி வெளியே வந்துருக்கு, ஸ்கின் அவுட்டு. அவங்க அப்படி அடிக்கடிக்க இப்படி மடங்கி இருக்குது, பிளட் ஃபுல்லாமே வெளியே அடிக்குது. ஸோ அவங்களும் சொல்லி பார்த்துருக்காங்க, கேட்கல. அதுக்கப்புறம் அவங்களே வந்து எதுக்கு இவ்வளோ ஸ்பீடாக தள்ளுறீங்கன்னா அவ்வளோ இது இருந்ததுன்னா நீங்களே தூக்கிட்டு வாங்க ஸ்ட்ரக்சர்னு. அப்புறம் ஐயாசனா எல்லாருமே சேர்ந்து ஸ்ட்ரக்சர் தூக்கிட்டு அடிக்க போயிட்டோம் தெரியுமா. ஸோ அதான் சொன்னாரு, நிறைய பேர் காண்டாயிடுச்சுன்னு. அதுக்கு முன்னாடி நாள் தான் வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல பிரச்சனை நடந்துச்சு. ஒரு பையனோட ஹாஸ்பிட்டல் போய் மாதிரி சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். அவங்களோட அம்மாவுக்கு வந்து ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பார்க்கலன்னு சொல்லி அவன் டாக்டர் வந்து ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி தான் சில ஹாஸ்பிட்டல்ல வந்து சில பேர் பண்ற தப்பு வந்து வெளியே தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ யாராவது எமர்ஜென்சின்னு வந்தாங்கன்னா முதல்ல ட்ரீட்மெண்ட் பாருங்க. இது எனக்கு ஆனதால நான் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. இதுக்கப்புறம் அதுக்கு ஆகவும் கூடாதுன்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ அப்படி எவ்வளோ நடந்தாலும் டக்குன்னு ட்ரீட்மெண்ட் கிடைச்சா நல்லா இருக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன், வேற ஒண்ணுமே இல்லை. விழுப்புரம் சொல்லு ப்ரோ, ஞாபகம் இல்லையா? அது வந்துட்டு 4:30 மணிக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. 4:30 மணிக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவன் வந்துட்டு திண்டிவனம் போயிட்டு திண்டிவனத்துல விழுப்புரம் போயிட்டான். நாங்க போற வரையும் சும்மா பெட்ல போட்டு வச்சுட்டாங்க. அவனை நாங்க போயிட்டு தான் வந்து அந்த ஓபி சீட்டை வாங்கணும். எத்தனை மணிக்கு போறோம்னா 10 மணிக்கு போகணும், 11 மணிக்கு போய் நான் வாங்கணும். வாங்கி அப்புறம் தான் இந்த ஸ்கேன் எடுத்தாங்க, சிடி ஸ்கேன். ஆமா, அந்த ஸ்கேன் எடுத்துட்டு அப்புறம் தான் வந்துட்டு அவங்க பேசி தான் பேசுறாங்க. ஃபுல்லா போயிட்டு கூட வந்துட்டு இங்க ஸ்கேனிங் வந்தோம். அங்க வந்துட்டு உயிரை எடுத்துட்டு இருப்பாங்க. அப்புறம் நிறைய நடந்துச்சு எனக்கு. ஸோ ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அடிக்கடி வந்து பாத்துக்கிறது. அப்புறம் இங்க டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாட்டி நாங்கள் ஹாஸ்பிட்டல் போறதுக்குமே வந்து ஐயாசனாலாம் வந்து எப்பவுமே கூட இருந்தாரு. ஸோ அவருதான் ஜிம்ல இருந்து கிளம்பி வந்தார் ஒரு வாட்டியும். ஸோ அதனால நாங்களுமே வந்து ஹாஸ்பிட்டல் எல்லாரும் போயிட்டு வந்தோம். இப்போ வந்து எங்க ஜிம்ல வந்து இன்னொரு சூப்பர் மேட்ரு நடக்குது. அது சீக்கிரமா என்ன ஏதுன்றத வந்து அப்டேட் சொல்லுவாங்க. அதுக்கான ஒர்க்ல வந்து அவர் இருக்கதால மட்டும்தான் வந்து வர முடியல. ஸோ அதனால இன்னைக்கு வந்து நாங்க வந்து ரியாஸ் அண்ணான்னு சொல்லி எங்க மாமாவோட நம்ம அண்ணா கூட வந்து நாங்க போயிட்டு வந்தோம். இப்படிதான் கைஸ், என்னை சுத்தி வந்து இவ்வளவு நல்ல பீப்புள் இருக்காங்கன்றதே வந்து எனக்கு இப்படி இன்சிடென்ட் ஆகும்போது தான் தெரியுது. எனக்காக யோசிக்கிறாங்க, எனக்காக கிளம்பி வராங்க. அவங்களோட வேலை, அவங்களோட பிசினஸ்ன்றதெல்லாம் தள்ளி வச்சுட்டு எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி என் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறது. அவங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது யாருமே, ஆனா எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. கார்த்தி மாமா, அப்புறம் ஐயாசனா எல்லாருமே. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள்.
இப்படி எனக்கான ஒரு சர்க்கிள் இருக்காங்கன்றப்ப எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியா இருந்துச்சு. இவெல்லாம் வந்து வாரம் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது வந்துருவான் கிளம்பி. சோ இந்த மாதிரி அப்புறம் இவனும் வந்து வந்துருவான். சோ ஆனா இவன் வந்து எனக்கு நான் யோசிச்சேன், ஓகே நம்ம மேல இருக்க பாசத்துல தான்டா வரான், என் தளபதிடா அப்படிலாம் நினைச்சேன். ஆனா ஜோக் என்னன்னா அலைய வந்து அங்க ஹாஸ்பிட்டல் நர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான். பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். சோ அதுதான் எங்க கதையே. நான் யாரையோ நர்ஸ் உஷார் பண்ணிட்டு இருக்கான். அவங்க அதுவும் எப்படி உஷார் பண்ணானா, நான் வந்து ஒரு நாள் நைட்டு 10 போது நான் சொல்றேன், வலிக்குதுடா கால் வலிக்குதுடா யாருன்னா கூப்பிடுறேன். இல்ல வெயிட் பண்ணிட்டான். சரி கூப்பிடுறா இல்ல வெயிட் பண்ணிட்டான். பார்த்தா நர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. வந்தோடனே வேந்து போயிட்டு எங்க போனீங்க, அவன் வலின்னு கத்திட்டு இருக்கான், எங்க போனீங்க? வெளியே தானங்க இருந்தேன், வந்து கூப்பிட்டு வேண்டியதானே, உங்களை வந்து கூப்பிடுறது என் வேலை கிடையாது, நீங்க இவ்வளவு தானே இருக்கணும், உங்க நம்பர் கொடுங்க தானா போன் பண்றேன் அப்படின்ட்டு நம்பர் வாங்கிட்டான். அவள நம்பர் கொடுத்துட்டாங்க. எமர்ஜென்சி மட்டும் கால் பண்ணுங்க. எண்ணி 2 நாள் ஹரி மாமா அவங்க ஸ்டோரி. ஹரி மாமா சாலா இவனுக்கு என்ன பார்க்கதான் வரானுங்கலாம் என்ன எதுவும் எனக்கு தெரியலங்க. நானும் நம்பி இந்த என்ன பார்க்க தான் வரானுங்கன்னு. ஆனா என்ன பார்க்க வரல, இவனுக்கு நஷ்டம் பார்த்து வந்துட்டாங்க. அந்த கேப்ல அப்படி சரி இவங்க பார்த்து ஆமா ஒரு வாரம் இவங்க கூட இருந்தாங்க. போர் அடிக்காதா சொல்லுங்க பண்ணிட்டாங்க. சோ இதுதான் என்ன சுத்தி நடக்கிற சம்பவங்கள். சோ இதான் நடக்குது. அந்த அடிக்கடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அடிக்கடி வீட்டுல வந்து பாத்துட்டு போறாங்க எல்லாருமே. ஸோ அதனால ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டு இருக்கு. அண்ட் முக்கியமா நான் ஆல்ரெடி சொன்னதுதான், இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் வந்து சுத்தி இருக்க பீப்புள் யாரு என்னங்கிறதே வந்து நான் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதுக்கு வந்து கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி. அந்த திருப்பி நான் நடந்துருவேன் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. சீக்கிரமா நடந்து வரேன். அண்ட் செகண்ட் ஆப்ரேஷன் செகண்ட் சர்ஜரின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல சொல்லிருக்காங்க. அந்த பிளேட் வைக்கணும் அது இதுன்னு. அது என்ன எதுன்னு தெரியல, தெரிஞ்சதுன்னா நான் சீக்கிரமா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். முடிஞ்ச வரைக்கும் கனெக்ட்லேயே இருப்போம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ட் எனக்காக வந்து நீங்க எல்லாருமே வந்து அந்த ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய நன்றி. அண்ட் கண்டிப்பா நான் அவங்க எல்லாருக்குமே நான் சொன்ன மாதிரி கடன் பட்டிருக்கேன். லலித் அவனுமே வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தான். அவன் தான் வந்து அந்த மிலாப் ஆப்னு ஒன்றுல வந்து அந்த டொனேஷனுக்கு வந்து கிரியேட் பண்ணி போட்டது எல்லாமே. ஸோ இது எல்லாமே வந்து நான் அன்கான்ஷியஸ்ல இருக்க டைம்லயும் என்னை சுத்தி வந்து அடுத்து என்ன பண்றேன்ற ப்ராசஸ் எல்லாமே வந்து இவங்க எல்லாருமே தான் வந்து பேக் எண்ட் வந்து பண்ணிட்டு இருந்தானுங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து தேங்க்யூ. முக்கியமா வந்து இங்க வில்லிவாக்கம் ஏரியா பசங்க சல்யூட்ரா. கல்லு அவன் ஒரு காமெடிடா அவன். ஸோ அதான் இப்படிதான் வந்து என்னோட சர்க்கிள் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களுமே வந்து உங்களை சுற்றி வந்து உங்களுக்கான பீப்புள் யாருன்றதை தெரிஞ்சுக்கோங்க. சில டைம்ல வந்து உங்க கூட இல்லாத பீப்புள் யாருங்கிறதுலாம் உங்களுக்கு லேட்டாக தான் புரியும். ஆனால் அவங்களுக்காக நம்ம வந்து இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோமா, நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோமான்னு நினைப்போம். நான் ஒருத்தவங்க இவ்வளோ பண்ணியிருப்போம், ஆனால் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒருத்தவங்க நமக்கு ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம். ஓகே ஹாய் பார்த்தா சிரிச்சிருப்போம், இல்லைன்னா ஹாய் சொல்லியிருப்போம், பாய் சொல்லியிருப்போம், இல்லை கேஷுவலாக பேசியிருப்போம், அவ்வளோதான். ஆனால் நம்மளுக்காக வந்து எல்லாமே பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ அதுதான். ஸோ உங்களுக்கான பீப்புள் யாரு, உண்மையில பீப்புள் யாரு என்னங்கிறத வந்து பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேவையே இல்லாத நம்மளை தேவைக்காக யூஸ் பண்ற பீப்புள் கிட்ட போயிட்டு நம்ம வந்து நம்மளோட மொத்த ஒரு அக்கறையும் எதுவுமே வந்து நம்ம கொடுத்து பின்னாடி நம்ம ஃபீல் பண்ண தேவையில்ல. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ என்னன்னா என்னால் எங்கேயும் அசைக்க முடியாது, ஒரே ரூம்ல படுத்திருக்கேன்றது மட்டும் தான் எனக்கு போர் அடிக்குது. மற்றபடி பிரச்சனை இல்லை. அப்பப்போ ஹாட்ஸ்டார்ல நானே என்னோட எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்து என் மனசு தேட்டிக்கிறேன் ஜாலியா. ஸோ அதனால ஜாலியா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ போடுறேன், கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க எனக்கு தெரியும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ ஆல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சொல்றேன் லவ் யூ ஆல்னு காலேஜ் ஈவெண்ட்ல சொன்னது. ஸோ இப்போ சொல்றேன். அண்ட் கொஞ்சம் கெட்டப்லாம் மாறி இருக்கு தெரியுதா, முடி வளர்த்துருக்கேன், தாடி மீசெல்லாம் வளர்த்துருக்கேன், கொஞ்சம் பார்க்க ஜோக்கர் மாதிரி இருக்கு. ஆல்ரெடி ஜோக்கர் மாதிரி தான் சுத்திட்டு இருந்தேன். இப்போ வந்து இப்படி இருக்கு. சீக்கிரமா வந்து ரெக்கவர் ஆகி நம்ம STRM ஸ்டைலில் ஒரு கம்பேக் கொடுத்தே ஆகுறோம். ஓகே, நம்ம வந்து சீக்கிரமா மீட் பண்ணுவோம். அண்ட் வந்து கூடிய சீக்கிரமே வந்து எனக்கு சரியாயிடும். கண்டிப்பா வந்து உங்க எல்லாரையும் வந்து பால் பார்க்க போறோம். கால் சேர ட்ரிப்பு போறோம். ஓகே பாய். சீக்கிரமா சந்திக்கிறவங்க எல்லாரையும் லவ் யூ ஆல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ ஷேர் பண்றேங்க. அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்றேங்க. அண்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்குமே வந்து நெக்ஸ்ட் வீடியோல ரிப்ளை பண்றேன். ஓகே பாய். எல்லாரும் வந்து கால் பண்ணாங்க, மெசேஜ் பண்ணாங்க, கால் பண்ணாங்க கேட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கூட ஒரு பெரிய நன்றி. அண்ட் வந்து என் நடுவில் வந்து நான் பெருசா ஃபோன் யூஸ் பண்ணல. ஸோ அதனால எனக்கு எதுவுமே தெரியல. இவன் தான் என் ஃபோன் வச்சிருந்தான், எனக்கு 2 பேர் தான் என் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் நிறைய கால்ஸ் வந்து இப்போ வரைக்குமே வந்து நிறைய கால்ஸ் எடுக்க முடியல. ஸோ இன்னிலேருந்து தான் வந்து என் ஃபோன் என் கைக்கே வந்துச்சு. ஸோ நான் வந்து வீடியோ போடுறேன். அப்பப்போ தான் என் ஃபோன் எடுத்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இனிமேல் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் போடுறது, அங்கே வந்து ரிப்ளை பண்ணுறது எல்லாமே நான் பண்ணுறேன். கூடிய சீக்கிரமா சந்திப்போம். ஓகே பாய். லவ் யூ ஆல். டாடா. see you.